பஜாஜ் ஆல்மண்ட் ட்ராப்ஸ். கிளம்புறதுக்கு முன்னாடி சென்ட் போடணும்ல, இப்போ வந்து நான் இதை போட போகிறது கிடையாது. ஃபைன் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து சென்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி சனாயா, பெஸ்ட் ஸ்மெல். லைட்டாக போட்டால் போதும், ஃபுல் டே சூப்பராக நிற்கும். ஃபோன் வந்து 14 இவங்க வந்து எப்போவுமே ரயில்வே டைம் தான் செட் பண்ணியிருப்பாங்க அப்பா. அந்த டிஷர்ட் வந்து லைனுக்கு மட்டும்தான். காலி ஆயிடுச்சா இல்லையா? ஆத்துறானே எங்கடா வெயிட் பண்ணுறீங்க? ஜூஸ் வைக்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து ஒன்லி சகர் சாப்பாட்டு வீடியோவோட மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுல் டே வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. எஸ், ஒருத்தர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாரு, உங்களுக்கு வந்து ஃபுல் டே விளாக் வந்து ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4:30. 4:55 நோன்பு வந்து நியத்து வச்சிடணும், நோன்பு ஸ்டார்ட் ஆகிடும். 4:30 ஆச்சு. ஸோ இப்போ நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நேராக போய் நம்ம சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட் வரைக்கும் பார்க்க போகிறீங்க. ஓகே, நைட்டு டவலை வந்து வெளியேருந்து எடுக்கவே இல்லை. நல்லா பனி பெஞ்சிருக்கு, சில்லுன்னு இருக்குது இந்த டவல். பல் தேய்ச்சாச்சு, ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. அப்படியே போயிட்டு நாம் வந்து சாப்பிட போகிறோம். ஓகே, சகர் சாப்பாடு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:35, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தயிர் ஊற்றிக்கணும் இல்லை? தயிர் ஊற்றிட்டீங்க இல்லை? வேண்டாம், எனக்கு சீனி போட்டு சாப்பிடுங்க. சரி, ஊற்றி அதில் சாப்பிட வேண்டாம். சாப்பாடு சீனி எது மாதிரி சீனி போட்டு கொடுத்தா சாப்பாடு வச்சுக்க கொஞ்சம். நீ வெயில் அடிக்கும், மழைலாம் பெய்யுது, கிடைக்கிறோம். நல்லா சாப்பிட்டியா? எங்க வச்சுக்க, இது தண்ணி நல்லா குடிச்சுக்க. தட்டை கூட கழிட்டு வரேன்மா. ஒரு சின்ன கிண்ணி ஒரு ஸ்பூன் விட்டு வா, தயிர் தரேன். அந்த ரைட்டு போடு, டீ பிளேட்டு போட்டுக்கோ. சாப்பிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குது? படிச்சுக்கா நீ படிக்கணும் சாதம் குடிக்க நிப்பாட்டு.
அதில் குடிச்சிட்டு போ. ஏன் அப்படி இருக்கு? கிளாஸ் கொடு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு. கைஸ், சகர் சாப்பாடு வந்து சாப்பிட்டு வந்தாச்சு. அண்ட் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்டு. சரியா? ஓகே. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து இந்த தயிர் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சகர் சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி சகர் சாப்பாடு வந்து ஒயிட் ரைஸு, ரசம், கெட்டிப்பருப்பு, அப்புறம் அப்பளம், வடகம், அப்புறம் ஊறுகாய். ஓகேவா? அதோட இந்த தயிர். தயிர் சாப்பிட்டாச்சு. அல்லாஹு. அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு நீயத்தை வச்சுக்கலாம். நீயத்தை வச்சோடனே வந்து நோம்பு ஸ்டார்ட் ஆகிடும். இன்றைக்கி வந்து 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே ஆகிடுச்சு. 4:57 ஆகிடுச்சு டைமு. ஓகேவா? இன்றைக்கி ரசம் சாப்பாடுல, ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசம் சாப்பாடுனா வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரைஸ் சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே, எக்ஸ்ட்ரா ரைஸ் சாப்பிட்டதுனால. ஓகே, 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இப்போ வந்து நியத்து வச்சுக்கலாம். நவைத்து சௌமகதின் அன்னதாயி ஃபர்லி ரமலான ஹாதி சனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக இன்று நிறைவேற்ற நியத்து செய்கிறேன் அல்லாஹுக்காக. ஓகே, சாப்பிட்டாச்சு, நியத்து வச்சாச்சு. அடுத்த கட்ட வேலை என்ன அப்படின்னா, இப்போ காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு வந்துட்டு இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, இது வரைக்கும் உள்ள வீடியோ வந்து நான் வந்து லேப்டாப்பில் ஏற்றி வச்சுருவேன். லேப்டாப்பில் ஏற்றிட்டு அதை வந்து நான் எடிட்டிங் ஆப்லேயே வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தோம். அப்படின்னா தான் வந்து அது ப்ராசஸ் ஆகி முடித்து வச்சு ரெடியாக வச்சுருக்கோம். நம்ம வந்து அந்த ப்ராசஸிங்கே வந்து எடிட் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும், வேலையை அதிகரிச்சிடும். நான் வந்து கட் பண்ணேன் அப்படின்னா அது கட் ஆகிறதுக்கே வந்து எப்படியும் ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. ஸோ அதனால் வந்து நான் ஏற்றி வச்சு எடிட்டிங் ஆப்லேயே வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வீடியோ கட் பண்ணிட்டு அதை தூக்கி இதில் ஏற்ற போகிறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து லேப்டாப்பில் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து எடிட்டிங் ஆப்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேவா? இம்போர்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து எடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு, வாங்க சொல்லிட்டாங்க. 5 ஆளுக்கு வாங்க. இப்போ வந்து நேராக நம்ம தொழ போகிறோம். தொழுதுட்டு வந்துட்டு இப்போ எடுத்த வீடியோவையும் மறுபடியும் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா படுத்து தூங்க போகிறோம். ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு. அப்படின்னா வந்து மத்தியானம் வந்து நான் தூங்க மாட்டேன். இப்போ காலையில் தூங்கிறதுனால மத்தியானம் தூங்க மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் லைனுக்கு போகணும். இன்றைக்கி வெயில் இருக்கா மழை இருக்கான்னு தெரியாது. வெயில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைனுக்கும் போக போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து தொழுகைக்கு கிளம்புறேன். ஓகே, ஒன்று செஞ்சாச்சு. தொழுகைக்கு வந்து இந்த ட்ரெஸ் கிடையாது, இதை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே,
தொழுகை காண்டலாம் ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கைஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6:30 மணி. வாவ், சீனரி சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது சன்ரைஸ்? எப்பா ஈரமாக இருக்குது, பனியினால் ஈரமாக இருக்குது. அந்த மரத்துக்கு பின்னாடி சன்ரைஸ் ஆகுது. ஓகேவா, நல்லா இருக்குது. அந்த ஒரு என்ன சொல்கிறது, செவ்வானன்னு சொல்லுவாங்கள்ல, அது தெரியுது சூப்பராக. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரைஸ் ஆகுது. சூப்பராக இருக்குல்ல? ஓகே, காலையில் வந்து தொழுகையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சரியா, இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டைம் என்ன 6:35 ஆக போகுதா. அண்டு இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மணி 6:30 ஆயிடுச்சா, ஒரு 7 மணி வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் மட்டும் பார்ப்பேன். அப்படின்னா சும்மாவே உட்காந்துருப்பேன். ஏன் 7 மணி வரைக்கும் சும்மா உட்காந்துருப்பேன் அப்படின்னா, நம்ம ஸ்கெடியூல் போட்டு வச்சுருந்தோம்ல 7 மணிக்கு வீடியோ, அதாவது இதுக்கு முந்தின நாள் வீடியோ, அது வந்து 7 மணிக்கு வந்து பப்ளிஷ் ஆகும். அதை வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்ஸ் நம்ம நண்பர்களுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் படுத்து தூங்குவேன். ஏன்னா நாம் தூங்குகிற நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அதான். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி வந்து சன்ரைஸ் பார்த்தோம்ல, அதில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா 2 நாளாக வந்து மழை பெய்கிற மாதிரி கொஞ்சம் டிம்மாகவே இருந்தது. 2 நாளாக வந்து நான் வியாபாரத்துக்கே போகலை. ஓகேவா, இன்றைக்கி சன்ரைஸை பார்த்தோன்னே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி லைனுக்கும் போக போகிறேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 7 மணி ஆகிடும். ஸோ அப்படியே வந்து எல்லாருக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து படுத்து தூங்க போகிறேன். 7 மணி அப்படிங்கும்போது நம்ம ஷேர் பண்ணியெல்லாம் முடிக்கிறதுக்கு 7:15 ஆகிடும். அதுக்கப்புறம் தூங்கினேன் அப்படின்னா ஒரு 9:30 மணிக்கு எழுந்திரிச்சா போதும். அப்படியே வந்து குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 10 மணிக்கு நான் லைனுக்கு கிளம்புனேன்னு வைங்களேன். அப்படியே வந்து போயிட்டு வர்றதுக்கு மத்தியானம் ஒரு 1:30-2 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஏற்கனவே காலையில் ஏற்றி வச்சு தெரியுமா, அது இது எல்லாமே வந்து எடிட் பண்ணி முடிச்சுடுவேன். அதுக்கப்புறமா ஈவினிங் எழுந்திரிச்சு அந்த அசர் தொழுகைக்கு போகிறது, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லாமே வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையுமே வந்து நைட்டு உட்காந்து எடிட் பண்ணுவோம். உங்களுக்காக தானே, பண்ணிவிடுவோம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணி முடிச்சாச்சு. டைம் வந்து 7:30 மணி ஆக போகுது. இப்போ நான் படுக்க போகிறேன். படுத்து தூங்கினேன் அப்படின்னா எப்படியும் ஒரு 9-9:30 எழுந்திரிப்பேன். அதிகபட்சம் 10 மணி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே வந்து லைனுக்கு கிளம்பணும் இன்னைக்கு. ஸோ இப்போ நான் தூங்க போகிறேன். ஓகே, தூங்கி எழுந்துச்சு அப்புறமா மீட் பண்ணலாம். கைஸ் டைம் வந்து 9:45. 9:30 கட்டிக்கணும். ஒரு 15 நிமிஷம் தானே, பரவாயில்ல. ஆனால் வெயில் சும்மா பட்டை கிளப்ப போகுது இன்னைக்கு. பார்த்தீங்களா வெயில் தெரியுதா? ஓய் பாப்போ, என்னாச்சு? அங்கே தெரியுது, அதாவது உனக்கு தெரியாது. எங்கேருந்து வர, நீ எங்கே போயிட்டு வர? ஹலோ, ஏய் பப்போ. ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு குளிக்கலாம். குளிச்சுட்டு அப்படியே வந்து லைனுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே, Bajaj almond drops.
கைஸ் குளிச்சாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:15 10:15 ஆகிடுச்சு. 9:45 எந்திரிச்சோன்னு நினைக்கிறேன். 10:15 குளிச்சு மட்டும் முடிச்சிருக்கு, அவ்வளோதான். அப்புறம் வந்து இப்போ வந்து லைனுக்கு கிளம்பணும். வண்டியில் லோடு வந்து கொஞ்சம் ஏற்ற வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திங்கக்கிழமை லைனுக்கு போய்ட்டு வந்து அப்படியே விட்டது தான். செவ்வாய் புதன் 2 நாள் லைனுக்கு போகவே இல்லை. மழை பெஞ்சுது. இன்றைக்கி சூப்பராக வெயில் அடிச்சிட்ருக்கு. அப்படியே கிளம்ப போகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி சென்ட் போடுறோம்ல, இது வந்து பார்த்திங்கன்னா பியர்டோ ஒரு 4 ஃப்ளேவர்ஸ் வந்து சேர்ந்து ஒரு ஆஃபரில் கிடச்சிது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கினேன். இந்த நாளிலே வந்து ஒன்று வந்து என் பையன் வந்து எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டான். இந்த 3 நான் யூஸ் பண்ணுறேன். லெஜன்சி, விஸ்கி ஸ்மோக்கு, மாஃபியா. ஓகே, இப்போ வந்து நான் இதை போட போகிறது கிடையாது. ஏன் போடல அப்படின்னா, அந்த ஸ்ப்ரே வந்து ஆல்கஹாலிக் ஸ்ப்ரே. அதனால் வந்து இப்போ நோம்பு வச்சுருக்கனால அதை யூஸ் பண்ணக்கூடாது. வித்தவுட் ஆல்கஹாலிக்கில் அத்தர் இருக்குது என்கிட்ட. ஏற்கனவே வந்து ஒரு 3 நாள் அத்தர் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நாம் வந்து யூஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே, இதுதான் அந்த அத்தர் வகைகள். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர் வந்து கொடுத்தாரு. அவர் வந்து நாகூர் போயிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நாகூர் வந்து வாங்கிட்டு வந்து கிஃப்டாக கொடுத்தாரு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சனாயா. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. அண்ட் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு வச்சுருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஓகே, இந்த 3 இருக்குது. இதில் நம்ம வந்து எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைன் ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து வித் ஆல்கஹால் தான். இது வந்து சென்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் எங்கேயாவது போனால் மட்டும் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதையும் நான் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து என்னென்னா கஸ்தூரி. ஓகே, இப்போ நம்ம என்ன போடலாம் அப்படின்னா சனாயாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சனாயா பெஸ்ட் ஸ்மெல். லைட்டாக போட்டால் போதும், ஃபுல் டே சூப்பராக நிற்கும். ஆல்ரெடி வண்டியில் சரக்கு இருக்குது, ஓகேவா? அது போக எக்ஸ்ட்ரா சரக்கு தான் இப்போ ஏற்றிக்கிட்டு இருக்கேன். ஓகே, போயிடுறேண்ணா. வண்டி பாட்டுருக்கு பக்கத்தில் போயிடலாம். இப்படி முக்கால் போயிடலாம். என்னக்கா 10 பீஸ் மாத்திரம் போதுமா? பெட்டி வேண்டாம். வியாபாரமே கிடையாது. இந்த நோம்பு வச்சதுலேருந்து வேஸ்ட்டாக வாங்கி இங்கே யார் நோம்பிக்கிறா? எங்களுக்கு முஸ்லிம் தான் வரும் அதிகமாக. இங்கே யார் நோம்பிக்கிறா? இந்த ஏரியாவில் யார் நோம்பிக்கிறா? எல்லாம் அங்கே 30 ரேட்டு தான் வரும். அது 4 ரூபா தான் கிடைக்கும். கூலிங் போடுறது பெரிய பாட்டில் அப்படி கிடையாது. சரி, ரைட்டு. மஞ்சள் மட்டும்தான் இருக்கு. ஏலக்காய் 1 2 ஒரு 3 4 இருக்குண்ணா. அம்மா வெளியே இருக்குங்களா? வியாபாரம் பண்ணுறதுலாம் தெரியணுமா? ஆளுக்கு யாருக்கு தெரியணுமா? கம்பெனிக்காரனுக்கு போட என்ன புது கம்பெனிக்காரங்க வியாபாரம் பண்ணலாம். வீட்டில் உட்காந்து ரோப் அடிக்கணும் தெரியணுமா? அது தனி கடை அப்படி போட்டோ எடுக்க சொல்லுவாங்க. ஆமாம், இது அநியாயம் இல்லை. வேற எவ்வளவு பழசில் ஒரு 300 சேர்த்து கொடுங்க.
அது நல்லா போகுது 1/2 லிட்டரு. போகுது. அந்த கடையில கேட்டுக்கிட்டீங்களா? எங்க இருக்கடா? அன்னைக்கு அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாருடா. வேற போய் கஷ்டப்படாம பஸ் ஸ்டாண்ட் வருதுல்ல அங்க அதுல மேல லெஃப்ட்ல போனா அங்க ஊருக்குள்ள பஸ் ஸ்டாண்ட் வரும். அது கொஞ்சம் அங்க தள்ளி போனா கடை. தெருவுக்குள்ள போக வேண்டாம். ஊருக்குள்ள போக வேண்டாம். மெயின் லெஃப்ட் சைடு ஒரு டீ கடை இருக்கும். அது கத்து கொஞ்சம் அங்க தள்ளி போனா பார்த்துடுறீங்களா? இது எவ்வளோ ஆச்சு? அது ஏதாவது ஒன்று கிடச்சிரும்ல. பழைய பொருள்னா அப்படிதான். கைஸ் லைன் வந்து முடிஞ்சிட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுங்க ஃபோன் வந்து 14 இவங்க வந்து எப்போவுமே ரயில்வே டைம் தான் செட் பண்ணியிருப்பாங்க அப்பா. அப்புறம் 14:14னா 2 மணி 14 நிமிஷம் ஆச்சு. ஓகே, இப்போ வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வந்தாச்சு, வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து இதை பூரா வந்து கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு எடிட்டிங் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அசர் தொழுகைக்கு டைம் ஆகிடும். அப்படியே வந்து அசர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பிஸி, 10 மணி வரைக்கும் பிஸி தான். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் பேலன்ஸ் எல்லாமே எடிட் பண்ணோம். வந்தாச்சு, வீடு வந்தாச்சு. வேண்டாம்ப்பா, நீங்கள் சொன்னீங்க. அவன் சொல்லிட்டு வர அப்படின்னு. ஆமாம், திருப்பி விடுறது கஷ்டம், மண்ணு போட்டிருக்கான்ல. ரைட் கைஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. தண்ணி வந்து இறங்கியிருக்கு. வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே வந்து என்ன சொல்கிறது, அதாவது தொடர்ந்து வெயிலே அடிச்சுக்கிட்டு இருந்தாலாவது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் ஆகிடும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 2 நாள் மழை பெய்யுது, 4 நாளைக்கு வச்சு செய்யுது வெயில். இப்போ வந்து 2 நாளாக கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சா. நான் சொன்னோம்ல, ஃபஸ்ட் நோம்பு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. செகண்ட் நோம்பு வந்து கொஞ்சம் வந்து சில்னஸ் இருந்துச்சு. அந்த சில்னஸ் வந்து அப்படியே இருந்துச்சு. ஆனால் 3ஆம் நோம்பு வச்சு செஞ்சிருச்சு. அப்படியே வந்து ஒரு மாதிரியா நாக்கெல்லாம் வறண்டு போய் தண்ணி தாகம்லாம் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டு. அதே மாதிரி தான் இன்றைக்கும். எப்படின்னா, முந்தானத்து வந்து விட்டு தூரல் அடிச்சுட்டு இருந்தது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா காலையில் மட்டும் தூரல் இருந்தது. மத்தியானத்துக்கு மேலே வந்து வெயிலும் இல்லாமல் ஒரு மாதிரி மந்தமாக இருந்துச்சு, சில்லுன்னு இருந்தது. அந்த சில்னஸ் இருந்ததுனால நோம்பில் வந்து அந்த டயர்டு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி முடியல, மறுபடியும் அதே மாதிரி தான். அதான் உடம்புக்கு வந்து அந்த சுகமான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஃபயரான விஷயம் நடக்கும்போது தான் ரொம்ப டயர்டாகுது. ஐயோ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும். ஓகே, இது வரைக்கும் ஷூட் பண்ணது வந்து சிஸ்டத்தில் ஏற்றி இப்போ எடிட்டிங் உட்கார போகிறேன். மணி வந்து பார்த்திங்கன்னா 2:30 மணி. ஏன்டா பின்னாடியே போகிறேன்னு பார்த்திங்கன்னா, அதான் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். இப்படி திரும்பினோன்னா அந்த வெளிச்சம் இருக்காது. ஓகேவா, பேக்ரவுண்டில் தான் அந்த வெளிச்சம் இருக்கும். ஓகே, திரும்ப 4 மணிக்கு அசர் தொலை போகணும். அப்படியே வந்து வ்ளாக் கண்டினியூ ஆகும். கைஸ், கொஞ்ச நேரம் தான் என்னால் வந்து வீடியோஸ் எடிட் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லை கொஞ்சம் நேரம் இல்லை, என்னோடய டைம் வந்து கொடுத்துட்டேன். வந்து பார்த்திங்கன்னா 2:30க்கு உட்காந்துருந்தேன். மணி வந்து பார்த்திங்கன்னா 3:45. என்னுடைய மொபைல் வந்து 3:45க்கு நான் அலாரம் வச்சுருப்பேன் அசர்த்தோலை போகிறதுக்காக. ஸோ அந்த அலாரம் அடித்த உடனே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் வந்து 1.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தான் வந்து எடிட் பண்ணி முடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட இது வரைக்குமே வந்து இப்போ அசர்த்தொழுக தான் போக போகிறேன். டைம் வந்து ஈவினிங் 3:45. இது வரைக்குமே வந்து 1.25 மணி நேரம் வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கேன். பார்க்கலாம். இப்போ வந்து கிளம்பலாம். சடவுன் பண்ணிட்டேன் சிஸ்டம். ஓகேவா, இப்போது அசர் தொலை போகணும். அசர் தொலை முடிச்சதுலேருந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஷூட் பண்ணணும்ல. ஓகேவா, நைட்டு
8 மணி வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? அதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க். அந்த டிஷர்ட் வந்து லைனுக்கு மட்டும்தான். வெளியே எங்கேயாவது போகும்போதோ இல்லைனா தொழுகைக்கு போகும்போதோ இல்லைனா வீட்டில் இருக்கும்போதோ வந்து ஷர்ட்டில் தான் இருப்பேன். ஓகே, தொழுகை கிளம்பலாமா? டைம் ஆகிடுச்சு, மணி 4. தொழுகை முடிஞ்சது, அசர் தொழுகை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அங்கே தான் ரெடி ஆகிட்டே இருக்குது. சரிங்க, கேட்கப்பா பிடிக்கணும்னு கேட்கணும்பா. அப்படி போவா? கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சாச்சு, காலி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து கிளம்ப வேண்டியதான். டைம் வந்து 4:51. இன்றைக்கி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கஞ்சி காலி ஆகிடுச்சு. காலி ஆகிடுச்சா இல்லையா? அத்தனை இங்கே பார்த்து சொல்லுங்க. இங்கே பார்க்கவே இல்லையா? காலி ஆகிட்டு. ஓகே, இப்போ நேராக வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்ப இங்கே தான் வரணும். அது நோம்பு திறக்கிறதுக்காக. ஓகே, டைம் வந்து 5:30. ஓகேவா? இப்போ பள்ளிவாசலுக்கு போகிறோம். போயிட்டு நோம்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் தான் வருவோம். சரியா? இப்போது 5:30 கிளம்பியாச்சு. சரியா? ஆக்சுவலாக வந்து கஞ்சி வச்சாச்சு, வடை வச்சாச்சு, சைடிஷ் வச்சாச்சு. ஆனால் அந்த பசங்க எல்லாம் வந்து எதுக்கு வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா? அந்த ஜூஸ் ஒன்று வரும், அதை வந்து எல்லாத்துக்கும் வந்து வைக்கிறதுக்காக வெயிட்டிங். எதுக்குடா வெயிட் பண்ணுறீங்க? ஜூஸ் வைக்க. இப்போ ஜூஸ் வண்டியில் வரும். வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் எல்லா கிளாஸ் வச்சு கிளாஸில் வந்து ஊற்றி வைக்கணும். ஓகே, இன்னைக்கு நோம்பு திறந்ததுக்கு வந்து கஞ்சி, ஜூஸு, சைடிஷ்ஷு, அப்புறம் வடை, அப்புறம் வாட்ரு. கைஸ், நோம்பு திறந்தாச்சு, மகரிப் தொழுகை முடிஞ்சது, வீட்டுக்கும் வந்தாச்சு. ஓகேவா?
அப்புறம் இதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா நைட்டு வந்து சாப்பிட மாட்டேன். ஏன்னா அந்த கஞ்சி குடித்தது அதுவே வந்து வயிறு கம்முன்னு ஆகிடும். முக்கால் வயிறு வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வெயில் கொஞ்சம் இருந்ததுனால அந்த ஜூஸு தண்ணி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போயிடுச்சு. 2 பாட்டில் தண்ணி குடிச்சிருக்கேன், 1 லிட்டர் வாட்டர். ஓகேவா, 1 லிட்டரில் 300 + 300 600 ml குடிச்சிருக்கேன். அதனால் வயிறு கம்முன்னு இருக்குது. அவ்வளோதான். நண்பர் கேட்டிருந்தாரு ஒன் டே விலாக் ஃபுல்லாக பண்ணுங்கன்னு. முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்க்கலாம். இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதை அப்படியே நான் கண்டினியூ பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே.